ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இதுவரையும் கூட்டு வட்டி முறையில கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கடன் சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா CI மைனஸ் I. சரிங்களா? ஃபார்முலா இங்க வரும். சரிங்களா? கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து நம்ம தனி வட்டியை ஃபர்ஸ்ட் இங்க எழுதி கூட்டு வட்டி எழுதக்கூடாது அப்படின்னா கூட்டு வட்டி தான் கூட இருக்கும், வித்தியாசம் வேறுபாடு எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? கூட்டு வட்டி தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஒரு அமௌண்ட்டை கூட்டு வட்டியிலையும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து தனி வட்டியிலையும் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா எதுல அமௌண்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும் அப்படின்னா கூட்டு வட்டியில தான் கிடைக்கும், தனி வட்டியில குறைவாக தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா கூட்டு வட்டியில மொத்த தொகைக்கான ஃபார்முலா ஒன்று அப்படி இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா A மைனஸ் P பிராக்கெட் 1 பிளஸ் R பை 100 ஹோல் பவர் n அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா பண்ணுவோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது பாருங்க, இந்த பிளஸ் 1 அப்படின்னு இதை அழிச்சிட போறேன். ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. 1 பிளஸ் அப்படின்னு சொல்லி நான் இதை அழிச்சிட்டு பிராக்கெட் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா என்ன, அவங்க சொல்லியிருக்காங்க 2 ஆண்டுகள், 2 தான் போடுவோம். சரிங்களா? இப்போ 3 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா 3 ஆண்டுகளுக்குன்னு வேற ஃபார்முலா இருக்கு, 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு வித்தியாசம் கேட்டா இந்த ஃபார்முலா தான். நீங்க டைரக்டாவே மேல என்ன போட்டுடலாம், 2 போடலாம். சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ P R by 100 ஹோல் பவர் 2. சரிங்களா? ரைட், ஓகே. ஏன் அசல் என்ன கொடுத்துருக்காங்க, 5000 பிராக்கெட், ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 8, 100, ஆண்டு தான் 2. சிம்பிளிஃபை பண்ணுவோம், 4 அடிப்போம், ஈர்னா 8, 3ல வந்து 25, 4. சரிங்களா? அப்போ 5000 பெருக்கல் இப்போ வந்து 2 பை 25 பவர்ல வந்து 2 இருக்கு. சரிங்களா? அப்போ 5000 என்ன பண்ணணும், 2 டைம் எழுதணும், 2 பெருக்கல் 2, 25 2 டைம் எழுதணும். சரிங்களா? முதல்ல மாதிரி தான் 1 25 50ல 2 25 இருக்கு, இந்த 2 ஜீரோ சேர்த்து வேண்டியதான். அப்புறம் 1 25 25, 100ல வந்து 4 25 இருக்கும், 200ல வந்து 8 25 இருக்கும். சரிங்களா? அப்போ 8 பெருக்கல் 2 பெருக்கணும்னா 4. சரிங்களா? அடுத்து 8 பெருக்கல் 4 8னா 32. அப்போ ஓகேவா? அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க தனி வட்டியில ஒரு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க, கூட்டு வட்டிலையும் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தனி வட்டியை விட கூட்டு வட்டியில 32 ரூபா அதிகம் கிடைக்கும். தனி வட்டியில வந்து கிடைக்கிற அமௌண்டோட கூட்டு வட்டியில எக்ஸ்ட்ரா 32 ரூபா கூட கிடைக்குது. அதான் வித்தியாசம். ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வித்தியாசம் எதுன்னு வச்சுன்னா ரூபாய் 20 எனில் வட்டி வீதம் என்ன? முதல்ல செஞ்ச கணக்குல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வேறுபாடு வித்தியாசம் கேட்டாங்க. அதாவது அசலை கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க, வட்டி வீதத்தையும் கொடுத்துட்டாங்க, வேறுபாடு எவ்வளவுன்னு கேட்டாங்க. இப்ப வட்டி வீதத்தை எடுத்துட்டு வேறுபாடு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதே சேம் ஃபார்முலாவில் எழுதி நம்ம வந்து வட்டி வீதம் கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இப்போ ஃபார்முலா என்ன, CI மைனஸ் I ஈக்குவல் டு P பிராக்கெட் R பை 100 பவர் 2. சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு தான். சரிங்களா? ரைட். இப்போ வந்து அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20 அப்படின்னு எழுதிப்போம். அசல் எவ்வளோ, 8000. R தான் கண்டுபிடிக்கணும், R பை 100 பவர் 2. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், 8000 இந்த R வந்து இது ஏதோ ஒரு நம்பர் தானே, நம்பரா இருந்தா 5 இருந்தா 5 பெருக்கல் 5ன்னு போடுவோம். அது மாதிரி R பெருக்கல் 6 அது R ஸ்கொயர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? R ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? R பெருக்கல் R அப்படிங்கிறது R ஸ்கொயர்ட். நான் R பெருக்கல் R எழுதி R ஸ்கொயர்ட் போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து கீழே வந்து 100 பெருக்கல் 100, இதையும் கூட 100 ஸ்கொயர்ட் அப்படின்னு கூட எழுதலாம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இங்க அடிப்போம்.
ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருவோம், இங்கே ஒரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிருவோம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது அடிப்போம். 2 10, 4 2 8, இங்கே 20 இருக்கு. சரிங்களா? அடுத்து இது என்ன பண்ணலாம், இந்த தொகுதியில் இருக்கு, இதுவும் தொகுதியில் இருக்கு, நம்ம அடிக்கலாம். 1 4 5 4 20. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கு, 5 ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் பை 5. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5 வந்து இந்த சைடு பெருக்கணும். சரிங்களா? இது பகுதியில் இருக்கு, இந்த சைடு வந்தால் தொகுதியில் பெருக்கணும், அந்த சைடு ஆர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் மாற்றி எழுதிக்கிறேன், 5 பெருக்கல் 5. சரிங்களா? 5 பெருக்கல் 5 என்ன, 5 ஸ்கொயர். சரிங்களா? 5 பெருக்கல் 5 என்ன, 5 ஸ்கொயர். இது ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கணக்குக்கான ஒரு பேசிக் இருக்கு, அந்த பேசிக் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுக்கு குறியீடு ஃபார்முலா அப்படின்றது அதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ 6 அப்படின்னு வச்சுக்கல, இப்போ 8ன்னு வச்சுக்குவோம். 8 இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளது சமம். இதை வந்து எவ்வளவு எப்படி வரும், இது 2 கியூப்னு வரும். 2 கியூப்னு வரும். சரிங்களா? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 2 4 4 2 8 வரும். இப்படி எழுதிக்கலாம். அந்த 8ஐ 2 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இதையும் 2 கியூப், அதாவது 2 பவர் 3 எழுதிக்கலாம். அப்போ வந்து இந்த பக்கத்தில் உள்ள அடிமானமும் இந்த பக்கத்தில் உள்ள அடிமானம் சமம். இது அடிமானம், இது அடிமானம், இது அடுக்கு, இது அடுக்கு சமம். அப்போ இங்கிட்டு உள்ள அடிமானமும் சமம், இங்கிட்டு உள்ள அடிமானம் சமம். அதே மாதிரி தான் பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போ இது அடிமானம், இது அடிமானம்னா, இது அடிமானம், இது அடிமானம்னா, இது 5னா இது எங்க என்ன இருக்கணும், 5 தான் இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுருக்கீங்க? அப்போ R = 5%.